விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 18ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 சனிக்கிழமை ஆடி மாதம் 2ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாளினுடைய விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துடுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற என்னோட ஜோதிட ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு மாறப்போகுது மிக விரைவில். அருமையான ஜோதிட குறிப்புகள், கிரகங்களினுடைய வரலாறு, நட்சத்திரங்களினுடைய அடையாளம், சகுன சாஸ்திரங்கள், சொப்பன சாஸ்திரங்களுக்கான விளக்கங்களுடன் உங்களை தேடி உங்கள் உள்ளம் கைகளில் உங்கள் வரவேற்பறையில் மிக விரைவில். இன்னைக்கு சந்திரன் பூர நட்சத்திரத்தில் மாலை 6:06 வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போகிறார். அதற்கப்புறமேல் உத்தர நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். சதுர்த்தி திதி காலை 4:47 வரைக்கும் இருக்குது. அதற்கப்புறமேல் பஞ்சமி திதி இன்னைக்கு நாள் முழுதும் வந்துடுது. சித்த யோகமும் மரணயோகமும் கூடிய நாளாக இன்றைய நாள். திருவோணம் அவிட்டம்ங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் பிற்பகல் 12:15 முதல் 1:15 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. காலை 6 7:30 வரைக்கும் குளிகை. சூலம் கொண்ட திசையாக கிழக்கு. இப்படி சந்திரன் பூரம் உத்திரம்ங்கிற 2 நட்சத்திரத்தில் இன்னைக்கு சஞ்சாரம் செய்கிறாரே. திருவோணம் அவிட்டம்ங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கு. நம்ம அன்புக்குரிய அறிவிற்குரிய புத்திசாலித்தனத்திற்குரிய நேயர்கள் யாராவது திருவோணம் அவிட்டம்ங்கிற நட்சத்திரத்தில் இருந்தால், சார் எங்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் இருந்த இடத்துலேருந்து சொல்லுங்கன்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு, சார் இன்னைக்கு வெள்ளப்பசுவா சார்? இல்லை, அதுதான் இல்லை. இன்றைய பரிகாரம் அதிகாலை நேரத்தில் சூரிய பகவான் 7 குதிரைகளுடன் உதித்து வரும் காட்சியை போன்ற டிபியாக பார்க்கிறதோ, அந்த அதிகாலை நேரத்தில் உதித்து வர சூரியனை ஒரு 2 நிமிடங்கள் பிரார்த்தனை செய்வதோ உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துரும். அந்த வெள்ளை பசுவினுடைய காட்சியும் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும். சார் இப்படி சொல்லணும் சார், நீ நல்ல விவரமான ஆள் சார், புதுசாக தான் கொடுத்துட்டு இருக்க, ரொம்ப க்ரியேட்டிவாக தான் இருக்குது. இன்றைக்கி நாளில் அந்த க்ரியேட்டிவ்னஸ் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அந்த சந்தோஷம் இருக்காது, அந்த புதுமையான செய்தி இருக்காது, புதுமையான தகவல் இருக்காது. இன்னும் நல்ல புதுமையாக இந்த ஜோதிடத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்குள்ளே நிறைய இருக்குது. நம்ம அன்புக்குரிய நேயர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் எங்களுக்கு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் தர வஸ்திரமாக நீங்கள் சொல்லுங்கள், ஒரு நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய வஸ்திரமாக இன்றைக்கி எங்களுக்கு பார்த்து சொல்லுங்கள், நாங்கள் என்னதான் பண்ணலாம் இந்த சந்திராஷ்டமத்திற்கு அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு, யாராவது திருவோணம் அவிட்டம்ங்கிற 2 நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னா ஆரஞ்சு கலர், சிகப்பு கலர் அல்லது வெள்ளை நிறம், இது 3மே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இருக்கும். இந்த 3 நிறத்தில் இருக்க வஸ்திரத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இந்த சந்திராஷ்டமத்திலேருந்து பெரிய பாதிப்பு இருக்காது. கொஞ்சம் எக்ஸம்ஷன்கிறது நம்ம நேயர்களுக்கு இருக்கும். இது கொஞ்சம் பயனுள்ள ஒரு தகவலாக உங்களுக்காக நான் தரக்கூடிய ஒரு 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 இன்ஃபர்மேஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வஸ்திரத்தை பயன்படுத்தும் போது ஆணாக இருந்தாலும் சரி, பெண் நேயர்களாக இருந்தாலும் சரி, இந்த சந்திராஷ்டமத்திலேருந்து பாதிப்புங்கிறது உங்களுக்காக இருக்கும். இப்படி சந்திரன் 2 நட்சத்திரத்தில் பூரம் அவருடைய சொந்த நட்சத்திரமான உத்தர நட்சத்திரத்தில் இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போகிறாரு. இந்த சஞ்சாரம் ஏராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கட்டும். மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஆல் த பெஸ்ட்டு, அதுக்கு தகுந்த அளவு ரெஸ்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஒரு மிகப்பெரிய காரியம் செய்து முடித்தோங்கிற திருப்தி, சந்தோஷம், இன்றைக்கி ரெஸ்ட்டு வா அப்படின்னு பெஸ்ட்டு, ஆல் த பெஸ்ட்டு ரெஸ்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி நாளினுடைய அமைப்பு. அப்போது பெரிய ஒரு காரியத்தை செய்து கொஞ்சம் ரிலாக்ஸாக கொஞ்சம் உட்கார வேண்டிய தருணங்கள், நேரத்துக்கு உணவு, நல்ல ஓய்வு, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான திங்கிங், கிரியேட்டிவ் ஐடியாஸ் பெரிய அளவுக்கு இருப்பதற்கான ஒரு நிலை. இதிகாசங்கள், புராணங்கள், வரலாற்று சுவடுகள், வரலாற்று சின்னங்கள், இதை கடந்து வர வேண்டிய அமைப்பு. வரலாறு மிக முக்கியம் அமைச்சரேன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி நாளினுடைய அமைப்பு இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். அடுத்து இருக்க ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பிரயாணம் கண்டிப்பாக இருக்கணும். பயணங்கள் முடிவதில்லை, பிரயாணங்கள் சுகந்தண்டன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி நாளினுடைய அமைப்பு. அப்போ இலோகத்தில் பாக்கியசாலி என்று ஒருத்தன் உண்டெங்கில் அது ரிஷபராசி நேயர்கள் தான். இன்னைக்கு
வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள், ஆஹா என்னப்பா என்ன ஃப்ளவர் வாசம், என்ன பர்ஃப்யூம் வாசம், நம்ம வாகனத்தில் ஏறினாலும் சரி, ஒரு ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ரூமில் உட்காந்தாலும் சரி, இல்லை ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷான இடத்துக்கு போகும் பொழுதும் அடடா அப்படின்னு வண்ணமயமான மலர்கள், அருமையான மலர்களினுடைய நறுமணங்களை கொண்ட வாசத்தை நுகர்வதற்கான ஒரு அமைப்பு, அந்த வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்புங்கிறது இன்றைக்கி ரிஷபராசி நேயர்களுக்கு இருக்கும். அது கூட இன்றைக்கி ஓலா, உபேரு, ரேப்பிடோ, இன்னும் வேறு என்னென்ன இதெல்லாம் இருக்கும் அதிலெல்லாம் புக் பண்ணுறப்பெல்லாம் நல்ல பிரமாதமான ஒரு வரவேற்பு, உடனே இன்ஸ்டன்ட் புக்கிங் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். காத்திருக்க வேண்டிய நிலை இருக்காது. சர்வீஸ் ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்குங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய பலன். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். இந்த இதை மறந்துட்டேன், இந்த அதை மறந்துட்டேன், கார்த்தி சார் இந்த விட்டுட்டேன்னா அதை ஒரு பெரிய குத்தமாகவே எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் இன்றைக்கி மிதுனராசி நேயர்களுக்கு நிறைய வரும். மெசேஜை மாற்றி அனுப்பிச்சிடுவீங்க, பொருளை மாற்றி வச்சுடுவீங்க, இந்த எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணுங்கிற கவனம் சற்று குறைவாக இருக்கும். இந்த மங்குனி அமைச்சர் அப்படிங்கிற பேரை இன்றைக்கி எங்கேயாவது ஒரு இடத்துல மணிக்கு ஒரு முறை மங்குனி அமைச்சர் என்று நிரூபித்தாக வேண்டும் அல்லவா அப்படிங்கிற நிலை இருக்கும். ஆனால் நீங்கள் புதுசாக செய்கிற முயற்சிகளுக்கான வரவேற்பு பெரிய அளவுக்கு இருக்கும். இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ், ஞாபக மறதி, கவனக்குறைவு, கவன சிதைவு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். உங்கள் கான்சன்ட்ரேஷனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்குன்னே வரான்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. சின்ன சின்ன சத்தங்கள் இருக்கும். யாரையாவது கொஞ்சம் நிறுத்துங்க, இருங்க, கேளுங்க. லிசனிங், எம்பத்திங்கிறது இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு இருக்காது. நிறைய பேர் பேசுகிறாங்களே தவிர காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க கார்த்தி சார் அப்படிங்கிற கோபம் மிதுனராசி நேயர்களுக்கு சின்ன அளவுக்கு வரும். அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரை சந்திரன் எனக்கு முன்னாடி தானே சஞ்சாரம் செய்கிறார். எஸ், அஃப்கோர்ஸ். அரசாங்கம், ராஜாங்கம், அதிகாரம், உங்கள் கொடி பறக்கிற இடத்துல கடகராசி நேர்களே வேறு யாரோட கொடி இன்னைக்கு பறக்க முடியும்? பொன்பொருள் சேர்க்கை, அதிகாரம், நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படின்னு இன்னைக்கு உங்கள் காலை கீழே கூட இறக்கி வைக்க விட மாட்டாங்க. உங்களுக்காக பணிபுரிபவர்கள், உங்களுடன் இருப்பவர்கள், உங்களுக்காக சேவை செய்பவர்கள், உங்களுக்கு கௌரவம் கொடுக்க வேண்டிய அமைப்பு, உங்களுக்காக ஓடி ஓடி உழைச்சி உங்களுக்காக கொண்டு வந்து கொடுத்து இந்த சந்தோஷமான தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு காணப்பட வேண்டிய அமைப்பு. மாலை நேரத்தில் பாருங்கள், ஒரு இனிப்பு பொருள், ஒரு கெட் டுகெதர், ஒரு சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்றது, நமக்கு மனசுக்கு பிடிச்சமானவர்களோட ஒரு டின்னர் அப்படிங்கிறது, இல்லை மாலை நேரத்தில் சிற்றுண்டி அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. திடீர் நட்பினுடைய வருகை, நட்பின் இலக்கணம், நட்பின் தூது, நட்பின் சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு காணப்பட வேண்டிய நிலை கடகராசி நேயர்களுக்காக உண்டு. எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு பெரிய அளவுக்கு இருக்கும். குடும்பத்துலையும் நல்ல சந்தோஷமான இணக்கமான சூழ்நிலை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இன்னைக்கு வெண்மை நிற ஆடை அணிந்தவர்களை கடந்து வருவீர்கள் கடகராசி நேயர்களை. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு ஆகணும். நீங்கள் எடுத்தது எல்லாமே இது வரைக்கும் தேவையில்லாத ஆணி தான். தேவை உள்ள ஆணி எது, தேவையில்லாத ஆணி எதுன்னு புரிஞ்சிக்கவே முடியல சார். யாரை நம்புறது, யாரை ஒதுக்குறது புரியலை அப்படிங்கிற குழப்பம் பெரிய அளவுக்கு இருக்கும். உங்கள் நிழலையும் நீங்கள் சந்தேகித்தது போதும். அன்பு அப்படின்னு வரும்பொழுது அதில் ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. பாசம்னு வரும்போது அதில் ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. எங்க சின்ன ராசா படத்தில் பாக்யராஜ் சார் கடைசியில் சொன்ன டைலாக் தான், ஆத்தா கேட்டிருந்தா எதை வேணால் நான் செஞ்சுருப்பேனே அப்படின்னு. பாசத்துக்கு ரூல்ஸ் போடாமல் இருந்தால் சிம்மராசி நேரிலே இன்றைக்கி நாள் நிறைய சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுருங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் லீகல் கான்ட்ராக்டில் தான், சோஷியல் கான்ட்ராக்டில் கிடையாது. உன் நண்பனை பற்றி சொல், நீ யார் என்று சொல்கிறேன் அப்படிங்கிற நிலையெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். உங்கள் ராசியில் வீட்டில் இருக்க கேது பகவான் உங்கள் நிறைய சந்தேகம் செய்ய வைப்பார். தனிமை சுகமா, கோபங்கள் சுகமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். மனசில் நெருடல் அப்படிங்கிறதும் இருக்கும். சந்திரன் இன்னும் விலகி போக போக நிறைய சந்தோஷமான தருணங்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஒரு ட்ராவல்க்கோ, ஒரு சக்ஸஸான விஷயத்துக்கோ, ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. ஒரு நாள் 2 நாள் தள்ளி போய் நடக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு உண்டு. ஆனால் பாடி டயர்ட்னஸ் நிறைய இருக்கும். அதுவும் எஸ்பெஷலாக கழுத்து பகுதி, முதுகு பகுதி, முதுகு தண்டோட பகுதியினுடைய வலி பயங்கரமாக இருக்கும். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கால் வெயிட்டிங், ஃபோன் வெயிட்டிங், ராசி பலனே ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம். வெயிட் பண்ண முடியாமல் தான் சீக்கிரமாக ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார் உங்கள் ராசி பலனை அப்படிங்கிற நிலை. அப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு தவிப்பு, முடிவெடுக்க முடியாத தருணங்கள். சில உறவுகளை கன்னிராசி நேயர்களே தள்ளி வைக்கவும் முடியாது, தவிர்க்கவும் முடியாது. அவங்க கூட நம்ம சேர்ந்து
பிழைத்தாக வேண்டும் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்படி நம்ம மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா மாற்றிக்கிட்டே இருக்கலாம். மாற்றினது போதும், கொஞ்சம் மாற்றி யோசிப்போம் அப்படிங்கிற அட்வைஸ் தான். ஃபோன் வெயிட்டிங், கால் வெயிட்டிங், ஹால் வெயிட்டிங் 1 மணி நேரமாக காத்திருக்கேன், 1.5 மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். சொன்ன டயத்துக்கு நீங்கள் வரல, சொன்ன அப்பாயின்மெண்ட்டுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணலை, யாரை வெயிட் பண்ண வச்சிங்க அப்படிங்கிறது. உணவகத்துக்கு போனாலும் காத்திருக்க வேண்டிய அமைப்பு, ஸ்விக்கி சொமேட்டோ போட்டாலும் காத்திருக்க வேண்டிய அமைப்பு, ரேபிடோ, உபேர், ஓலா இதெல்லாம் போட்டாலும் காத்திருக்கிறேனே அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை கன்னிராசி நேயர்களுக்கு இருக்கும். கன்னிராசி நேயர்களே காத்திருக்கிறீர்கள், டைட்டில் கார்டிலே போடலாம் போல இருக்கே. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் லாபம் தாயம் ஒன்று. இன்னைக்கு சிரிப்பு, சந்தோஷம், ரெட்டிப்பு மகிழ்ச்சி. கண்ணால் லட்டு தின்ன ஆசையா? துலாம் ராசி நேயர்களே 2 லட்டு தின்ன ஆசையா? அதுவும் மோத்தி லட்டு, அது ஸ்பெஷல் லட்டு இல்லை அப்படின்னு இன்னைக்கு ஸ்பெஷலான அக்கேஷனுங்கிறதெல்லாம் இருக்கும். பாட்டுடை தலைவன், பாட்டுடை தலைவி, போயம். நீங்களே ஷேக்ஸ்பியர் தான். ஓ இங்கிலீஷ் போயிட்டே, அதாங்க ஷேக்ஸ்பியரை சொன்னேங்க. ஓ இங்கிலீஷ் போயிட்டே, நீ உட்காந்தீங்கன்னா உன்னை விட நான் ஹைட்டே அப்படின்னு எதிரியை குறைத்து நம்மளை உயர்த்தி பார்ப்பதற்கான ஒரு தருணம். பாட்டுடை தலைவன், பாட்டுடை தலைவி, தில்லுக்கு துட்டு, துட்டுக்கு தில்லு. துணிச்சல் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். மனதில் இருந்த கசப்பான நிகழ்வுகள், எண்ணங்கள், சிரமப்பட வேண்டிய தருணங்கள், இந்த புண்பட்ட மனது அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டு அட போடா இன்றைய நாள் மலர்கள் பூத்து குலுங்குவதைப் போல, ரோஜா அப்படின்னா ரோஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் ரோஸுன்னு தான் சொன்னேன், நீங்கள் வேற எந்த ரோஸையும் நினச்சிக்காதீங்க துலாம் ராசி நேயர்களே. அந்த மானை பாருங்கள் அழகுன்னு சொன்ன மாதிரி அந்த துலாம் ராசியை பாருங்கள் அழகு அப்படின்னு தான் நான் இன்னைக்கு சொல்லி ஆகணும். ஒன்றே ஒன்று, பழி வாங்கணுங்கிற எண்ணம் வேண்டாம், கோபதாபம் வேண்டாம். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ரெக்க 2 தான் இல்லை, வேகமாக பறக்க வேண்டியதாக இருக்குது. அங்கே சார், இங்கே சார், அப்ஸ்டர் சார், டவுன்ஸ்டர் சார், அப்பா ராவா அப்பா டக்கு டக்குன்னு தட்டுறீங்களே கதவை அப்படின்னு. இந்த பல்ராம் நாயுடு கேரக்டர் மாதிரி தான் இன்றைக்கி ப்ரோட்டோகால், ப்ரொசீஜர், பாலிசிஸ் இதெல்லாம் பின்பற்ற வேண்டிய நிலை. அதே மாதிரி இந்த அப்லோட் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறது, ஃபார்வர்ட் பண்ணுறது, திருப்பி அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது. ஸோ அப்போ அந்த ஓடிபி வரத்துக்குள்ளே போதும் போதும்னு போயிடுது. இந்த ஓடிபி டயத்துக்கு வந்துச்சா, ஓடிபியை கரெக்டாக போட்டோமா அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி ரிஷிகராசி நேயர்களுக்காக இருக்கும். கொஞ்சம் பரபரப்புக்கு நடுவே தான் வாழ்க்கை. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு. அப்போ கெத்துங்கிறது தான் இன்றைக்கி தனுசு ராசி நேயர்களுக்கு. பூமாலை, பாமாலை என்ன அடிப்பா, 2 பனைமரம் உயரத்துக்கு அடிக்கிறாங்கப்பா தனுசு ராசி நேயர்கள். இந்த லப்பர் பந்தில் என்ன அடி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். அப்போ ஆடி பிறந்தாச்சு. லெஃப்டில் ஆடி தனுசு ராசி நேயர்களே, ரைட்லேயும் ஆடி. விரதங்கள், தெய்வ அம்பாள் தரிசனங்கள், அம்மன் தரிசனங்கள், எல்லா தெய்வங்களுடைய நிகழ்வுகள், அதே மாதிரி உக்ர தெய்வங்களுடைய திருவிழாக்கள், விசேஷங்கள், இதை பற்றின பேச்சுவார்த்தைகள். அடடா இந்த திருவிழாவாமே, சமபந்தி போஜனமாமே அப்படின்னு, இந்த விருந்தாமே அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். ஆடி மாதத்தில் தள்ளுபடி இருக்கா அப்படிங்கிறதும், ஆடி மாதத்தில் ஆடை வாங்குவதற்கான முடிவுகள் எடுக்கலாமா, எவ்வளோ பட்ஜெட் போடலாங்கிற அலோகேஷன் தனுசு ராசி நேயர்களுக்கு உண்டு. அத்தனை விஷயத்துலையும் இன்றைக்கி மரியாதைனா மரியாதை, அப்படி ஒரு மரியாதை. அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சோம்பேறித்தனம், தூக்கமும் கண்களை தழுவட்டுமே. லேசாக தூங்கிட்டேன், லேசாக அசந்துட்டேன், கண் அசந்துட்டேன் அப்படிங்கிறது இன்றைக்கி நாளினுடைய நிலையில் இருக்கும். மாலை நேரத்தில் ஒரு கூட்ட நெரிசலில் மாட்டிக்கிறதோ, ஒரு சின்ன தவிப்புக்கு உள்ளாகிறதோ, அதே மாதிரி கொஞ்சம் ஒரு பெரிய மனிதர்கிட்டேருந்து ஒரு கண்டிஷனல் ரெக்வஸ்ட், ஒரு 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 ப்ராசஸை மாற்ற வேண்டிய ரெக்வஸ்ட் இதெல்லாம் இருக்கிறப்போ ஒரு பெரிய பரிதவிப்பு அப்படிங்கிறது காணப்படும். ஜெராக்ஸு, ஃபோட்டோ, ஐடி இதோட வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஆன்லைனில் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஓடிபி சரியாக வராது சார், சந்திரன் சரியில்லைன்னா எனக்கு ஓடிபி சரியாக வராதா சார், சந்திரன் தான் இந்த ஓடிபிலாம் ஃபோனில் கொடுக்குறாரா சார், நீ என்ன ஜோசியம் சொல்லிகிட்டு இருக்கிற அப்படின்னு கொஞ்சம் தடுமாற வேண்டிய தருணங்கள். திசை மாறிய பறவை மகர ராசி நேயர்கள், ஆனால் குணம் மாற மாட்டீங்க மகர ராசி நேயர்களே, திசை தான் மாறுவீங்க. அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை எங்கேருந்து நீங்கள் தான் காலைல ஆரம்பிக்கும் போதே சந்திராஷ்டமம்னு லைட்டாக ஹிண்ட்டும் கொடுத்துட்டீங்க. கொஞ்சம் உஷாரையா, உஷாரு, ஓரஞ்சாரம் உஷாரு, இந்த அங்கிட்டு உஷாராக இருந்தேன், இங்கிட்டு உஷாராக இருந்தேன், அவங்கள உஷாராக இருக்க சொன்னேன், இவங்கள உஷாராக இருக்க சொன்னேன். கடைசியில் அகப்பட்டவன் நான் அல்லவா, அடடா அகப்பட்டவன் நான் அல்லவா கும்பராசி நேயர்களே அப்படின்னு ஒரு டைட்டிலே போடலான்னா பார்த்துக்கங்களேன். அப்போ அகப்பட்டவன் நான் அல்லவா, நான் தான் மாட்டிக்கிட்டேனா, என்ன தான் கேட்குறாங்களா, என்ன தான் கூப்பிட்றாங்களா, நான் தான் உஷாராக இருந்திருக்கணுமா, எல்லாத்தையும் உஷார்படுத்தினே, நான் கொஞ்சம் உஷாராக இருந்திருக்க மாட்டேன். முன்னுக்கு பின் முரணான தருணங்கள், ஜாமாக வருது. நீங்கள் பன்பட்டர் ஜாம்லேயே இருக்காதீங்க, டிராஃபிக் ஜாம் அப்படிங்கிறது இருக்கும். கூட்ட நெரிசலை
தவிர்த்துக்கிறது கும்பராசி நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய தனிப்பட்ட ஆலோசனை. கொஞ்சம் சொக்கா கசங்கி தான் இருக்கும். அதே மாதிரி மன தடுமாற்றங்கள், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட கோபப்பட வேண்டிய நிலை பெரிய அளவுக்கு இருக்கும். ஆரஞ்சு கலர், சிகப்பு நிறம், வெண்மை நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இன்றைக்கி இருக்கும். கொஞ்சம் ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறது கும்பராசி நேயர்களுக்காக காணப்படும். அடுத்து இருக்கிற மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ஒரே டயர்டாக இருக்குது சார், போஸ்ட்போன் பண்ணலாமா, தள்ளி போடலாமா, நாள் ஆரம்பிக்கிறதும் தெரில, நாள் முடிகிறதும் தெரில, 24 ஹவர்ஸ் பத்த மாட்டேங்குது அப்படிங்கிறது மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு இல்லை சார், கொஞ்சம் மெல்லமாகவே நாள் போகுது. சனி உங்கள் ராசியிலேயே நகர்ந்துட்டு இருக்கிற வரைக்கும் மெல்லமாக போக வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். கொஞ்சம் அட்வான்ஸாக போனால் நல்லா தான் இருக்கும். அட்வான்ஸ் சொல்கிறாங்க, ஆனால் அட்வான்ஸ் கைக்கு வர மாட்டேங்குதே. அட்வான்ஸ் கைக்கு வந்துருச்சுன்னா நம்ம சுறுசுறுப்பாயிருவோம்ல. சந்திரன் வர வரைக்குமே கொஞ்சம் அட்வான்ஸ், கொஞ்சம் காத்திருக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். கொஞ்சம் ஓடியிலேருந்து ஃபண்டு ரெடி பண்ணுறதும், நண்பர்கள்ட்ட கேட்டு வாங்குறதும், ஒரு ரொட்டேஷன் லைஃப் அப்படிங்கிறது ஒரு ரொட்டேஷன், பண சுழற்சி, கடன் கேட்டு பெற வேண்டிய தருணங்கள், பாரோ ஃப்ரம் நெய்பர், கிரெடிட் கார்டு அதாங்க கடன் அட்டையை பயன்படுத்துவது, ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டியில் கொஞ்சம் எட்ஜுக்கு போயிட்டு வர்றது மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். ஆனால் உங்களுடைய நல்ல மனசு தான், உங்களுடைய நல்ல எண்ணம் தான் எல்லாருக்கும் செய்யணும், எல்லாருக்கும் பண்ணணும், எல்லாருக்கும் வேணும், நான் கணக்கெல்லாம் பார்க்க மாட்டேன்னு சொல்கிற மீனராசி நேயர்களுக்கு கொடுத்து சந்தோஷப்பட்டு ஆனந்தப்படும் மீனராசி நேயர்களுக்கு எதிர்ப்புகள் இன்னைக்கு நாளில் குறையும், கடன் சுமை குறைந்து காணப்படும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனத்தில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து திருவண்ணாமலையில் இருக்க ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து உங்களிடம் விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.